இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள் என ஒரு வார்த்தை பாருங்கள். கனம் பண்ணுகிறதே ஒருவருக்கொருவர் முன்னிக்கொள்ளுங்கள். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள், ஒருவருக்கு ஒருவர் சிநேகிங்க. இன்றைக்கி மனுஷங்கிட்ட இல்லாத ஒரு காரியம் அதுதான். அன்பு தணிந்து போன ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்பம் உடையது, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை, சகோதரிகளுக்குள்ள பிரச்சனை, சபைகளில் பிரிவினைகள், அன்பு இல்லை, சகோதர சிநேகம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, சகோதர சிநேகத்தில் ஒரு மேல் ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் பட்சமாக இருங்க, உதவி செய்யுங்க, ஒரு மனதோடு இருங்க, ஒற்றுமையாக இருங்க என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த காரியம் மனுஷர்கிட்ட இருக்குதோ இல்லையோ, விலங்குகள் எவ்வளவு அது கொடூரமான ஒரு விலங்குகளாக இருந்தாலும் அந்த விலங்குகளிடத்தில் இந்த சகோதர சிநேகத்தை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். சமீபத்தில் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். முதலைகள் பார்த்துருப்பீங்க. அந்த முதலைகளும் எகிப்திய ஃப்ளவர் பறவைகளுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது இருக்கிறத அந்த காட்சியை நான் பார்த்தேன். எப்படி சகோதர சிநேகமாக இருக்குது. முதல்ல கொடூரமானது, யார் வந்தாலும் எந்த விலங்குகள், பறவைகள், மீன்கள் எது இருந்தாலும் கடித்து குதறி அப்படியே சாப்பிட்டு விடும். ஆனால் அந்த முதலைகள் எகிப்திய ஃப்ளவர் பறவைகளோட சிநேகமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறத நான் பார்க்க நேர்ந்தது. எப்படி இருக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் எவ்வளோ உதவி செய்து ஒருவருக்கு எவ்வளோ அன்பாக இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, இந்த முதலைகள் வேட்டையாடி மாம்சத்தை எல்லாம் அடித்து தின்று முடித்து வயிறு நிரம்பின உடனே அது தண்ணியை விட்டு கரைக்கு வந்து தன்னுடைய 2 வாய்களை மாய் என்று திறந்து கொண்டு அப்படியே காத்து வாங்குறாவது இருக்கிறது. இந்த நேரத்தில் வானத்தில் எங்கேயோ பறந்து கொண்டிருக்கிற இந்த ஃப்ளவர் பறவை என்கிற இந்த பறவை அப்படியே இறங்கி வருகிறது. இறங்கி வந்து இந்த வாயை பிளந்து கொண்டிருக்கிற இந்த முதலினுடைய பற்களுடைய நடுவிலே மாட்டி கொண்டிருக்கிறது மாம்சத்தை, அந்த இறைச்சி துண்டுகள். இதை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக இது சாப்பிட்டு அதை க்ளீன் பண்ணுது. 2 காரியம் நடக்குது. என்ன காரியம்? முதல்ல பல்லெல்லாம் இந்த இறைச்சி துண்டுகள் மாட்டிக்கணும், அதால் முதலால் எடுக்க முடியாது. அந்த பறவைக்கு மாம்ச துண்டுகள் உணவாக வேணும், அது போய் வேட்டையாடி மாம்ச துண்டுகள் எடுக்க முடியாது. ஆகவே பாருங்கள், என்ன அற்புதமான ஒரு உறவு பாருங்கள். மாம்சத்தை தின்று பல்லுகள் இடுக்கலை மாட்டி கொண்டிருக்கிறது என்றது தெரிந்தவுடனே முதலை கரையில் வந்து வாயை பிளந்து கொண்டு இருக்கிறது. அந்த பறவைக்கு அப்படியே ஓடி வந்து முதலை வாய்க்குள்ளே உட்கார்ந்து ஒவ்வொரு பல்லில் இருக்கிற அந்த இறைச்சி துண்டுகளை அது க்ளீன் பண்ணுறதும் பண்ணி அதை சாப்பிடுகிற அந்த காட்சி, அது சாப்பிட்டு அத்தனையும் முடிக்கிற வரை இந்த முதலை வாயை திறந்தபடியே அப்படியே இருக்கிறது. அது கொல்லவே கொள்ளாதான். அந்த ஃப்ளவர் பறவைகளை மாற்றும் அது கொல்லவே கொள்ளாது. அதுக்கு தெரியும் தனக்கு அது உதவி செய்கிறது என்று. ஃப்ளவர் பறவைக்கு தெரியும் முதலை தனக்கு உணவளிக்கிறது என்று. பறவைகளுக்கும் கொடூரமான சிந்தனை உள்ள விலங்குகளுக்கும் ஒரு சகோதர சிநேகத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் மனிதர்களிடத்தில் அந்த சகோதர சிநேகம் இன்றைக்கு இல்லாத சூழ்நிலை பார்க்குறோம். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். பட்சமாயிருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாட்களில் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளான சாட்சியாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்க, உன்னை நேசிப்பது போல் நீங்கள் பிறனையை நேசிங்கன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி, அந்த கட்டளையின்படி நாங்கள் எங்கள் குடும்பங்களில் உள்ளவர்களை, எங்கள் பக்கத்தில் எங்களுடைய சமுதாயத்தில் உள்ளவங்களை, வேலை ஸ்தலத்தில் உள்ளவங்களை, படிக்கிற இடத்துல உள்ளவங்களை நாங்கள் நேசிக்க, அவர்களுக்கு பட்சமாக இருக்க, அவர்களுக்கு அன்பு செலுத்த எங்களுக்கு இன்னும் அதிகமாக கற்றுத்தாங்க. விலங்குகளுக்கு கூட அந்த பண்பு இருக்கிறது ஆண்டவரே. விலங்குகளுக்கு கூட ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறத, நன்மை செய்கிறத நாங்கள் பார்க்குறோமே. எங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தையால் எங்களை நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.